நீங்க அப்ப ஒண்ணுமே செய்யாம விட்டீங்க. கேளு, சும்மா திருப்பி திருப்பி அந்த அண்ணன் அந்த ஊர்ல பிரச்சனை, அங்க அண்ணன் ஏதோ ஒரு இதுன்னு மனுக்க வந்து ஸ்டாலினுக்கு போடணும், ஐயா உதயநிதி ஸ்டாலினுக்கு போடணும், அந்த அதிமுக ரெட்டை இலையிலே தான் போடுவேன், உதய சூரியன்லே தான் போடுவேன். என்ன விளக்கு மாதிரி வச்சாதான் உங்க கக்குசு கழுவுமாடா? என் விளக்கு மாதிரிலாம் கழுவுனா கழுவாதான். ஹிந்தி படிக்கலைன்னா எப்படிங்க? நான் இந்தியை படிச்சுட்டு அங்க போய் சோன்பா படிக்கிறதா? நீயா நான் நல்ல தம்பி கோபிநாத் ஒரு விவாதம் வச்சான். சின்ன பிள்ளைகள், நான் கூட அந்த நிகழ்ச்சிக்கு போனேன். அம்மாட்ட நிதியமைச்சர்கிட்ட கேட்டா, நான் வெங்காயம் சாப்பிடல, அதை பத்தி எனக்கு மாடு அப்படிம்பான். இவன் தான் 24 லட்சம் டன் ஆண்டு கேட்டு பேசுகிற ஈனப்பெயர். ஆனா இந்த திராவிட பயலுக வந்து, நாங்க தான் உன்னை படிக்க வச்சோம், சீமானுக்கு பேச வருதுன்னா அதை நான் சொல்லி கொடுத்ததுதான் என்னத்தையே பேசிருப்பாங்க. படிக்க வச்சது காமராஜ், குடிக்க வச்சது நீ. ஆமா, டாஸ்மார்க் ஒண்ணுல தான் நீ பாஸ் மார்க் வாங்கியிருக்க. ஒன்னுலையும் கிடையாது, ஒன்னுலையும் கிடையாது. என்னத்தையோ ஒண்ணு கொடுமை. தம்பி ஹுமாயூன் அவர்கள் குறிப்பிட்டது மாதிரி, நான் முன்வைத்த முழக்கம் தான், கல்வி என்பது மானுட உரிமை, அதை கொடுக்க வேண்டியது அரசின் கடமை, கொடுக்க மறுப்பது என்பது மாபெரும் கொடுமை, அதை போராமடி நாம் பெறாமல் இருப்பது அறிவிழந்த மடமை. உங்க பிள்ளைகிட்ட அதிகாரம் வந்துச்சுன்னா நீ இதெல்லாம் பேசிட்டு போற. தனியார் பள்ளிகளை விட அரசு பள்ளி கல்லூரிகளுக்கு படையெடுக்கிற கூட்டம் பெருசாயிரும். ஏன்னா கல்வியின் தரத்தை உலக தரத்துக்கு தூக்கிட்டேன். இந்த லார்டு மெக்காலே கல்வி திட்டத்தை வச்சுக்கிட்டு கொள்றான். இது அடிமை கல்வி முறை. கிளர்க்கியல் போஸ்ட்டுக்கு தான் நீ போக முடியும். அதாவது கணக்கு எழுதலாம். நீ இப்போ கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கிறனே, எங்கே சாஃப்ட்வேரில் வேலை செய்கிறனே, உன் முதலாளி எங்கே இருக்கான தெரியாது. நீ இது ஒரு கூட்டம் தெரியுது. நீயா நான் நல்ல தம்பி கோபிநாத் ஒரு விவாதம் வச்சான். அந்த விவாதத்தில் வெளிநாட்டில் போய் வேலை செய்கிறவங்க, இங்கிருந்து வெளிநாட்டு நிறுவனங்களுக்கு வேலை செய்கிறவங்க, 2 பேருக்கும் தர்க்கம்ங்க இருக்கு விளையொலியில். அதில் நீங்கெல்லாம் வந்து அடிமை, நீங்கெல்லாம் வெளிநாட்டு முதலாளிகளுக்கு வேலை செய்கிறீங்க அப்படின்னு அந்த பக்கம் இருக்குவேன். இப்போ நீங்கள் எங்கே வேலை செய்கிறீங்க? நாங்களும் வெளிநாட்டு முதலாளிக்கு தான் வேலை செய்கிறோம். இங்கே இருந்துக்கிட்டு அமெரிக்க நிறுவனத்துக்கு, ஆஸ்திரேலிய நிறுவனத்துக்கு, இங்கிலாந்து நிறுவனத்துக்கு நீ வேலை செய்கிற, நான் அங்கே போய் வேலை செய்கிறேன், ரெண்டும் ஒன்று தான். ஆனால் நீ என்ன செய்ற? நான் வாழ்கிறேன், எனக்கு 2 lakhs சம்பளம், சரிங்களா? நீ வாடா, 2 லட்ச ரூபாய்க்கு என்ன பண்ண? காரு தயாரித்தது யாரு? அந்த பையன் தான். வீட்டில் என்ன போட்டிருக்கா? ஏசி தயாரித்தது யாரு? அந்த பையன் தான். வீட்டில் என்ன வச்சிருக்க? டிவி தயாரித்தது யாரு? அந்த பையன் தான். அப்புறம் ஃப்ரிட்ஜ் வச்சிருக்கியா? அவன் தயாரித்தது அவன் தான். அப்புறம் வேற என்னடா வச்சிருக்க? மிக்சி, கிரைண்டரு எல்லாம் வந்தான். அவன் உற்பத்தி செய்கிற பண்டத்தை வாங்கி நுகர்கிற நீ ஒரு தண்டம். அதுக்கு உனக்கு ஒரு காசு கொடுக்குறான். அதுக்கு நீ அவன் உட்காந்துக்கிட்டு வேலை செஞ்சுட்டு 30 வயசுல அண்ணன் பேக் பெயின் ஆனால் அப்படியே இருந்து. இது எவல்யூஷன் தியரி இருக்குது. எவல்யூஷன் தியரி, குரங்கு அப்புறம் நிமிர்றான், அப்புறம் நிமிர்றான், அப்புறம் நிமிர்றான், அப்புறம் நிமிர்ந்து அப்படி மனிதன் ஆயிட்டான். அடுத்தது மறுபடியும் குனிஞ்சிட்டான் கம்ப்யூட்டருக்கு முன்னாடி. உனக்கு புரியுது நினைக்கிறேன். ஐய, இது ஒரு கூட்டம். ஆனால் நான் வாழ்றேன், நல்லா வாழ்றேன் அப்படின்னு நம்பிக்கிட்டு தெரியுது ஒரு கூட்டம். நம்ம கூட்டம், நாங்கெல்லாம் நல்லா வாழ்றோம் அப்படின்னு. இந்த நாட்டில் வேளாண் குடிமகன் என்னைக்கு வாழ்றானோ அன்னைக்கு தாண்டா இந்த நாடு வாழும், நாடு நாடா இருக்கும். வேளாண்மையை வந்து வேளாண் கல்லூரி, எங்க ஐயா நல்ல சாமி என்ன வேளாண் கல்லூரியில் படிச்சுட்டு வந்தாரு. எங்க அப்பா எல்லாம் வேளாண்மை செஞ்சாரு, கல்லூரியில் படிச்சு வந்தாரு. வேளாண் கல்லூரியில் என்ன பூரா இங்கிலீஷ். கத்தரிக்காய் எப்படி விளைவிக்கிறது, டொமேட்டோ எப்படி விளைவிக்கிறது, பொட்டட்டோ எப்படி விளைவிக்கிறது. எங்க ஆஸ்திரேலியா போய் நடப்புறிய? கரூர்ல தானே. அதுக்கு என்ன இளவுக்கு இங்கிலீஷு? இது ஒரு கருமம்.
படிச்சுட்டு எங்கள் அப்பா பிஎஸ்சி வேளாண்மை படிச்சுட்டு நம்மாழ்வார், டேய் நம்ம படித்ததுக்கு இந்த வேளாண்மைக்கும் சம்மந்தமே இல்லைடா, தெண்டமிடான்ட்டு வேலையை ரிசைன் பண்ணிட்டான். இன்னைக்கு நம்ம வேளாண் பேரறிஞருங்கிறோம். அவர் இந்த வேலையை வேணான்னு விட்டு விட்டாரு. ஐயா இவன் என்னத்தையோ சொல்லிட்டு இருக்கான்டா அப்படின்னு. நீங்க நல்லா கவனிச்சுக்க, வேளாண்மையே இயற்கை தான். இன்னைக்கு நம்மால ஒரு டைட்டில் அடைமொழி போட்டு இயற்கை வேளாண்மை. வேளாண்மையே இயற்கை தான்டா. ஒரு கொடுங்கோலைங்க. இப்போ உங்க புள்ள வந்துட்டேன்னு வச்சுக்கிறேன், நோ யூகேஜி எல்கேஜி என்ன பண்ணுவேன் சீமான்? கிழிச்சு தூர போடுவேன். அங்க போடு, அங்க போடு. எங்க ஐயா பெரியார்தாஸ்ன்னு ஒருத்தர் இருந்தாரு. அவர் ஒரு நல்ல அறிஞர், பேராசிரியர். இந்த மொட்டை மாடி கிடைச்சிருச்சுன்னா விட மாட்டேன், ஒரு நர்சரி ஆரம்பிச்சிடுறேன் இந்த பயிலுக. அவர் சொன்னது அப்படி சொல்றேன் பாரு. அங்க போய் பிள்ளைகளை சேர்த்து விட்டா சின்ன பிள்ளைய எதையுமே துருதுருன்னு இருக்கும், ஏதாவது கேள்வியா கேட்டுக்கிட்டு இருக்கும். ஆசிரியை பாடம் நடத்தும் போது சைலன்ஸ், கீப் குவைட், டோன்ட் டாக். அவர் என்ன சொல்றாருன்னு கேளுங்க. அன்னைக்கு 3 தாண்டா நம்ம பிள்ளைய வாய கடைசி வரை திறக்கலடான்னு. அது மாதிரி நீங்க யாருமே திறக்கிறது இல்லையே. நான் ஒரு சந்தேகம் கத்திக்கிட்டு கிடக்குறேன். இது ஒரு கொடுமை. எதுக்கும் பேசுறது கிடையாது, சாப்பிட்றதுக்கு மட்டும் வாய் திறக்கிறது. கைதட்டத்தானா கைகள் அப்படின்னு கேட்ட மாதிரி. அநீதி செய்யறவன் கன்னத்துல அடிக்கிறதுக்கும் கை தேவைப்படுது. சும்மா அப்படியே இருக்கக்கூடாது. நோ எல்கேஜி யூகேஜி தூக்கி தூர போடுறோம். என்ன பண்ணுவா சிவன்? அரும்பு மொட்டு மலர் 3 வகுப்பு. 3வது வயசுல அரும்புல சேர்ப்பேன். மொட்டு மலர் 3 வகுப்பு. நல்லா கவனிச்சுக்கிட்டீங்களா? இந்த 3 வகுப்புல என் பிள்ளை எதையுமே படிக்காது. கொண்டு போய் விடுவேன். அங்க கீபோர்டு இருக்கும், அங்க ஓவிய நோட்டு இருக்கும், ஓவியம் இருக்கும், அது இருக்கும், பொம்மை இருக்கும், எல்லாத்தையும் வச்சிருவேன். அதுக்கு எது ரொம்ப ஆர்வமா இருக்கு, என் பிள்ளை எதை விரும்பி தொடுது, எதை விரும்பி தேடுதுங்கிறத ஆசிரியர் படிக்கணும், என் பிள்ளைய படிக்கணும், பெற்றோரும் படிக்கணும். நான் 6 வயசுல ஒன்னா போய் சேர்ப்பேன். உலகத்திலே கல்வியில முதல் நாடு தென்கொரியா தான் இருக்குது. உலகத்திலே சவுத் கொரியா 8 வயசுல பிள்ளைகளை 1ஆவதுல சேர்க்குது. ஆனா இந்த நாடு ஒரு கல்விக் கொள்கையை கொண்டு வருது. 8 வயசுல பொது தேர்வு எழுதுங்குது. நீட்லயே தோத்துருவோமோன்னு பயந்து என் பிள்ளை சாகுது. +2ல தோத்தாலே சாகுது. இவன் 8 வயசுல பொது தேர்வு எழுதுறான்றான் பைத்தியக்கார பையன். கல்வி அறிஞரெல்லாம் ஒரு அறிக்கை கொடுக்குறான், இது நம் குழந்தைகளுக்கு எழுதி வைக்கிற மரண சாசனம்டாங்கிறான். அதை மறைமுகமாக இன்டைரக்டா அப்படியே திமுக ஆட்சி செயல்படுத்துது. எனக்கு என்னடா நீ கல்வியை உலகத்துக்கு அறிவியல், ஞானம், வேளாண்மை, இலக்கியம், வரலாறு எல்லாற்றையும் கற்பித்து கொடுத்த தமிழ் பேரினத்துக்கு நீ என்ன கல்வியை வகுத்து கொடுக்குறது? வெள்ளப்பா போ. நீ வல்லபாய் பட்டேலை படிக்க வைப்ப, என் பாட்டன் ஆவிஷியை படிக்க வைப்பியா? நீ மராட்டிய மன்ன சிவாஜியை படிக்க வைப்பா, என் பாட்டன் தீரன் சின்னமலையை படிக்க வைப்பியா? ஓ வரலாறு கற்பிக்குமா? அதை அப்புறம் 6 வகுப்புல 6 வயசுல ஒன்னாப்பு. இந்த 3 வயசுலயே இந்த 3 வகுப்புலயே என் பிள்ளைக்கு தெரிஞ்சிடும். விளையாட்டுல ஆர்வம், இசையில் ஆர்வம், நடனத்தில் ஆர்வம், பாடுவதில் ஆர்வம், ஆடுவதில் ஆர்வம், ஓடுவதில் ஆர்வம். இதை கண்டுபிடிச்சிருவேன். கண்டுபிடிச்சவன அவன் என்ன பண்ணுவான் தெரியுமில? தனித்திறன். ஒரே பாடம் தான்டா, நீ என்னப்பா ஓடு. அப்ப மற்ற பாடம்லாம் இருக்கும். அறிவியல், புவியியல், வரலாறு, தமிழ், இங்கிலீஷு அதெல்லாம் இருக்கும். தமிழ் பயிற்று மொழி, ஆங்கிலம் கட்டாய பாடமொழி. ஒரு தொடர்புக்கு வச்சிருப்பேன். இப்ப தமிழ்ல நீ தோத்துட்ட, பாஸ். ஆங்கிலத்துல தோத்துட்ட, பாஸ். அறிவியல்ல தோத்துட்ட, பாஸ். ஆனா நீ ஓடுறதுல தோத்துறக்கூடாது. ஓடுறதுல சிறப்பா ஓடிட்டினா ப்ரொமோட்டட், பாஸ் ராவன். ஓடுறத தோத்துட்டினா நீ தோத்துருவ. ஆடுறத தோத்துறக்கூடாது. இத்தனை கோடி மக்கள்ல ஒரு மைக்கேல் சாக்சன் இல்ல. இத்தனை கோடி மக்கள்ல ஒரு உசேன் போல்ட் இல்ல. உங்க மகன் வந்து ஊருக்கு ஒரு உசேன் போல்ட் இருப்பான்.
ஓடுறா ஓடுறா. என்னடா வேணும்? முட்டை தரேன்டா. என்னடா வேணும்? பால் தரேன்டா. என்னடா வேணும்? நல்ல சாப்பாடு போடுறேன்டா. நானே விவசாயம் செய்வேன். கவர்மெண்ட் வேளாண்மை செய்யுங்க, அரசு வேளாண்மை செய்யும். 5000 ஏக்கர்ல ஏர் போட்ட மாட்டேன், ஏர்போர்ட் கட்ட மாட்டேன், ஏர் போட்டி விழுவேன். எல்லாம் பூட்ஸ் போட்டு தொப்பி போட்டு கோட் சூட் போட்டு வேளாண்மை பார்த்துக்கிட்டு இருப்போம். மாடோட பேசிட்டு போ ஹாய் அப்படின்னு. பீப் எக்ஸ்போர்ட் ஹே, இந்துஸ்தான் இஸ் நம்பர் 1 ஹே. அந்த எக்ஸ்போர்ட் ஹே எங்கிட்ட ஹே. பாலின் சந்தை மதிப்பு 9 லட்சம் கோடி ஹே. பாலின் சந்தை மதிப்பு ஹே. ஆனா சாராய மதிப்பு 50,000 கோடி ஹே. நீ பாலுக்கு வராம சாராயத்தை வித்து சாகடிக்கிற ஹே. உங்களை வச்சுக்கிட்டாடே. பச்சை மட்டை வெட்டி வெட்டலாம் அடிக்கலாம்னாலும் எத்தனை பனை மரத்தை வெட்டுறது சொல்லு. இவங்கள கால கொடுமை இவங்களோட. அதாவது ஆடு மாடு வளர்த்தல் என்பது அவமானம்னு நம்ம கருதக்கூடாது. தொழில் கிடையாது, நம் கலாச்சாரம், நம் பண்பாடு, அது நம் வருமானம், வெகுமானம். ஏன் நபிகள் நாயகம் ஆடு மாடு மேய்ச்சிருக்க அப்படியே, பகவான் கிருஷ்ணர் ஆடு மாடு மேய்ச்சிருக்க அப்படியே, இயேசு கிறிஸ்து ஆடு மாடு மேய்ச்சிருக்க அப்படி. நீ மேய்க்கிறது வைக்கப்படுற. டே ஒரு ஆட்டுக்குட்டி வித்தா 40,000டா, என்னையும் உன்னை வித்தா 10 பைசாவுக்கு வாங்க மாட்டான்டா. ஒரு கிலோ கறி 1000 ரூபாய்டா. ஏண்டா பொருளாதாரம் எங்க இருக்குன்னு தெரியாம பிச்சைக்கார பயில எங்களை வரி 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 நோடு சொறி சொரின்னு சொரிஞ்சு கொள்றீங்க. பொருளாதாரம் மாற்று பொருளாதார பெருக்கத்துக்கு வந்து தொலைங்கடா. உலக உயிர்களின் உயிர் தேவை உணவு தேவை தான்டா. அங்க உற்பத்திக்கு வாடா, வரமாட்டேன் என்ற கேட்கும்போது என்னென்ன வெங்காயம் விலை 200 ரூபாய்க்கு ஏறி போச்சு. பைத்தியக்கார பிள்ளைகிட்ட நாட்டை கொடுத்துட்டு எந்த கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்க நீ? என்கிட்ட கொடு. தக்காளி விலை 150 ரூபாய் ஆகுதா, வெங்காயம் 200 ரூபாய். ஒரு வெங்காயத்தை கூட விளைய வச்சு கொடுக்க முடியாத வெங்காயத்துக்கிட்ட எதுக்கடா நாட்டை கொடுத்தேன்? எது கொடுத்த? எவ்வளவு நிலவளம், எவ்வளவு மனித ஆற்றல், எவ்வளவு நீர்வளம் இருக்கிற ஒரு நாட்டில் வெங்காயம் 200 ரூபா. அது அந்த அம்மாட்ட நிதியமைச்சர்கிட்ட கேட்டா, நான் வெங்காயம் சாப்பிடல, அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. ஏமா இதெல்லாமா ஒரு பதில்? முடியலப்பா, முடியல. அப்புறம் திடீர்னு இந்த குரங்கணியில தீப்பிடிச்சு எரிஞ்சிருச்சு. அந்த அம்மாட்ட கேட்குறாங்க, அப்போ ராணுவ அமைச்சர், அம்மா ஹெலிகாப்டரை அனுப்பி காப்பாத்துங்கம்மா அப்படின்னு. இருட்டில் எங்கிட்டு போய் பார்க்கறது? இருட்டில் சீனாவுக்கு நமக்கும் சண்டை வந்துருச்சுன்னா வேணாமுங்க காலையில் வச்சுக்கிறோமுங்க ப்ளீஸ், அப்படிதான் சொல்லுவில்ல. அதாவது கணக்கில்லாத கொடுமை. என் தம்பி சல்மான் கூட குறிப்பிட்டார், நான் பேசுனதான் அவர் குறிப்பிட்டார். அதில் என்னன்னா, வீரத்துறவி விவேகானந்தர் சொல்வது, கல்வி என்பது ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் ஒரு தனித்த பேராற்றல் மறைந்திருக்கிறது, அதை கண்டுணர்ந்து வெளிக்கொணர்வதற்கு பெயர்தான் கல்விங்கிறது. அததான் உங்க பிள்ளை சொல்றேன். நீங்க இங்க இருக்கிற அறிவார்ந்த பெருமக்கள், கற்றிருந்த என் தம்பி தங்கைகள் கவனிக்கணும். உலகத்தில் சாதித்த எந்த சாதனையாளனும் ஒற்றை துறையில் கவனம் பண்ணவன் தான். இன்னைக்கு வீரமுத்துவேலு சந்திராயனை இறக்கிட்டாரு. எங்க ஐயா அப்துல் கலாம் வந்துட்டாரு, விஞ்ஞானி. அவர் அந்த அப்படின்னா ஒரே துறை தான். இது நமக்கே நிறைய சான்று இருக்கு. எங்க ஐயா இளையராஜா எடுத்துட்டா இசை, எங்க அப்பா பாரதி ராஜா எடுத்த இயக்கம், எங்க ஐயா நடிகத்தில் எடுத்துனா நடிப்பு. பாரதி ராஜா எங்க அப்பாவை கூட்டி இளையராஜா மாதிரி இசைமின்னு சொல்ல முடியாது, இளையராஜா கூட்டி எங்க அப்பா மாதிரி இயக்கம்னு சொல்லக்கூடாது. நல்லா விளங்கிக்கணும். ரஹ்மான் என்ன பண்ணாருன்னு பார்த்தீங்கன்னா, உலக புகழ்பெற்ற இசை மேதை ரஹ்மான். ஒரே துறை தான் இசை. உசேன் போல்ட் பள்ளிக்கூடத்துக்கு ஓடுனானா, பள்ளிக்கூடத்தை விட்டு ஓடுனானா? பள்ளிக்கூடத்தை விட்டு ஓடினான். ஓடும்போது உனக்கு எப்படி இவ்வளவு வலிமை இருந்துச்சுன்னா, சாப்பிட ஒண்ணுமே இல்லை, என்ன பண்றதுன்னு தெரியல, என்னடா மாட்டுக்கறி தான் கிடைச்சிச்சு, சாப்பிட்டு ஓடிட்டேன்ட்டான். சில பேர் சாப்பிட மாட்டிய, மாட்டுக்கறி எங்க குலதெய்வம், மாடு குலதெய்வம்.
இந்த பிஜேபி ஆர்எஸ்எஸ் எல்லாம் இருக்கு பாருங்க, மாடு மாடு அப்படிம்பா. இவன் தான் 24 லட்சம் டன் ஆண்டு கேட்டு மேசிக்கிற ஈனப்பைய இருந்தான். ஊரான்னு கூட்டி விடுவான், உள்ளவன் சாப்பிட்டா கொண்டு விடுவான். இவன் ஒரு தர்மம் வச்சிருக்கான். கொடுமைக்காரங்க இவங்க. 70 விழுக்காடு புரோட்டீன். எந்த பாடி பில்டர் மாட்டுக்கறி திங்காம பில்ட் பண்ண முடியாது. நான் தினம் ஜிம்மில் போய் பயிற்சி எடுக்கிறேன், கராத்தே வீரன். எனக்கு மாஸ்டர், எங்கள் மாஸ்டர் மனோர் 6 மணிக்கு வருவார். 11 மணி 12 மணி வரைக்கும் கராத்தேல பிளாக் பெல்ட் 3rd டன் வரைக்கும் ஒப்பிக்கணும். டயர் சோர்ந்து அப்படி தொங்கிரும். நாளைக்கு வகுப்பு இருக்குன்னா இன்னைக்கு மாட்டுக்கறியை வாங்கி போட்டுருவோம். நாங்கள் பெல்ட்டை கட்டிக்கிட்டு நிற்போம். ஓகே மாஸ்டர், ஓஸ் மாஸ்டர். நெக்ஸ்ட் மாஸ்டர் அவர் டயர்டாயிருவாரு. என்ன உள்ள இருக்க ஆள் அப்படி கொம்பை வச்சு குத்தி தள்ளி விட்டுருவான். நீ சாப்பிடு, சாப்பிடாம போ. பட்டறிவே சொல்ற, கற்றறிவே சொல்ற, பெற்றறிவே சொல்ற. நல்லா சாப்பிடு, போப்பா போப்பா. என்னத்தையாவது பேசிட்டு அலையாதப்பா. நல்லா சாப்பிடு, உடற்பயிற்சி கூடத்துக்கு போய் நல்லா பயிற்சி எடு, நல்லா வா. ஒன்றும் செய்யாத. நாடை காப்பாற்றணும்னா, நாடு நல்லா இருக்கணும்னா அண்ணனை தேடு. நாடு விவசாயிக்கு போடு. சும்மா போட்டு குழப்பிக்கிட்டு அலையாத. எல்லாருக்கும் இங்க கொடுத்துட்டு ஒரு 5 வருஷம் சொந்த பிள்ளை கொடுத்துப்பாரு. ஒரு 5 வருஷம், 5 ஆண்டுகள். அதுக்கப்புறம் இல்லைன்னா முச்சம் நிக்க வச்சு அடி அடி. என்னங்க அப்படி சொல்லிட்டீங்க நீங்க? அப்ப ஒண்ணுமே செய்யாம விட்டீங்க. கேளு. என்னை குறை கேட்கிறவனா வைக்காத, உன் பிரச்சனையை தீக்கிறவனா மாத்து. சும்மா திருப்பி திருப்பி வந்த அண்ணன் இந்த ஊர்ல பிரச்சனை, அங்க அண்ணன் அது ஒரு இதுன்னு மனு கொடுக்கணும்னே. நான் என்னடா மந்திரியாடான்றதுக்குடா மனு கொடுக்குற? உனக்கு கவலைனா கட்டி பிடிக்கணும், கண்ணீர் துடைக்கணும், உனக்கு ஆறுதல் சொல்றோம். ஓட்டை வந்து ஸ்டாலினுக்கு போடணும், ஐயா உதயநிதி ஸ்டாலினுக்கு போடணும். அந்த அதிமுக ரெட்டை இலையிலே தான் போடுவேன், உதய சூரியன்லே தான் போடுவேன். கால கொடுமை. என்னை பெத்த ஆத்தாளப்ப என்ன நேரத்தில் பெத்தான்னு தெரியல. உங்ககிட்ட சிக்கிட்டு நான் படுற பாடு. என்னமோ சொந்தக்காரங்களா போயிட்டிய பூரா. அதனால என்ன பண்றது, பூரா பெரிய பெண் சித்தப்பே அண்ணன் தம்பிலாம் இருக்காங்க. சரி விட்டுட்டு போக முடியல, காத்திட்டு செத்து போவோம், முடிஞ்சு போச்சு. வேற என்ன பண்றது? அப்ப கல்வி முறையை நாம் வந்து மாற்ற வேண்டியது இருக்குது. அரசு பள்ளி கல்லூரிகளின் தரத்தை உயர்த்த வேண்டியது இருக்குது. அதுக்கு ஒரே வழிதான் இருக்கிறது. அதிகாரத்திற்கு வந்த பிறகு உங்கள் மகன் போடக்கூடிய சட்டம், முதலமைச்சர் மகன், அமைச்சர்களின் வாரிசுகள், பேரன் பேத்திகள், சட்டமன்ற உறுப்பினர், மாமன்ற உறுப்பினர், பாராளுமன்ற உறுப்பினர், அரசு அலுவலர்கள், ஐஏஎஸ் ஐபிஎஸ், எந்த யார் பிள்ளையும் அரசு பள்ளி கல்லூரியில் தான் படிக்கணும். சட்டம் இல்ல தனியார் பள்ளியில் தான் படிப்பேன், சம்பளம் நட்டம் தூக்கிடுவேன். ஒன்னும் முடியாது. மருத்துவ தரத்தை எப்படி உயர்த்துவா சீமான்? முதலமைச்சருக்கு முடியவில்லை, ஓமந்தூராரில் தான் படுக்கணும், அரசு மருத்துவமனையில் தான் படுக்கணும். அது தம்பி செந்தில் பாலாஜி மாதிரி காவிரிக்கு போகணும்னு அடம் பிடிக்க கூடாது, இங்கதான் படுக்கணும். தானா உயர்ந்துரும், தானா உயர்ந்துரும் தரம். ஒரு தலைமை ஆசிரியர் பள்ளி ஆசிரியை பார்த்து, ஏமா தாமதமா வர்றீங்க? அவங்க பள்ளியில, அரசு பள்ளியில வேலை பார்க்குறாங்க ஆசிரியா. என் பிள்ளைய பள்ளிக்கூடத்தில் விட்டு வர நேரம் ஆயிடுச்சுங்கிறாங்க. அப்ப இவங்க வேலை செய்யற பள்ளிக்கூடத்துக்கு பேர் என்ன? ஏன்னா அவங்களுக்கு தெரியுது. ஒருத்தன் எழுதியிருக்கான், ஒரு தம்பி செய்தி, மாதம் அரசு பள்ளியில் 60,000 சம்பளம் வாங்குகிற அரசு பள்ளியின் ஆசிரியர் மாதம் 6,000 ரூபாய் சம்பளம் வாங்குகிற தனியார் பள்ளியின் ஆசிரியரிடத்திலே என் மகனை நல்லா பார்த்துக்க என்று விட்டுட்டு போகிறார். எப்படி இருக்கு? உங்க மகன், உங்க உடன் பிறந்தவன் வந்துட்டேன்னு வச்சுக்கிறீங்களேன், டெல்லியில அரவிந்த் கெஜ்ரிவால் திருப்பி வென்றதுக்கு காரணமே அவன் கல்வியின் தரத்தை தூக்கிட்டாங்க. அவன் சேலஞ்ச் பண்றானே இந்த மாதிரி பிரஸ் மீட்ல, நான் பாரு நம்பர் 1 கொண்டு வந்திருக்கேன் இந்தியாலன்றான். பள்ளிக்கூடத்தை படம் எடுத்து போடுறாங்க, ஸ்டார் ஹோட்டல் மாதிரி இருக்கு.
நட்சத்திர விடுதி மாதிரி இருக்கு. இங்க மேற்கூரை இருக்காது, கழிவறை இருக்காது, பிளாக் போர்டு இருக்காது, ஒரு இளவு இருக்காது. சீமா வந்தா பசுஞ்சோலை பள்ளிகள், விளையாட்டு திடல் எல்லாம் இருக்கு, எல்லாம் இருக்கு. எல்லாம் என் பிள்ளைக்கு என்ன வேணுமா இருக்கும். நீ என்னடா ஒருவேளை காலையில சாப்பாடு, மதிய சாப்பாடு, நானே 3 வேளையும் சாப்பாடு, எல்லாம் என் பிள்ளைய படிக்க வைப்பேன். ஏன்? விவசாயம் நான் பார்ப்பேன். மருதம் அங்காடி, குறிஞ்சி அங்காடி, நெய்தல் அங்காடி என்று நானே கடைகளை திறந்து விற்பேன். என் மீனவர்களுக்கு படகுகளை நானே வாங்கி கொடுப்பேன். மீனை பிடிச்சி கொண்டாந்து நானே வாங்கி நானே நெய்தல் அங்காடின்னு விற்பேன். நீ என்னடா ரேஷன் கடையில் சீனி போடுது, நான் கருப்பட்டி போடுவேன், பனங்கற்கண்டு போடுவேன், பனை வெள்ளத்தை, கரும்பு வெள்ளத்தை போடுவேன். கொஞ்ச நஞ்ச கனவு இல்லை இந்த மகன் மண்டைக்குள்ள. கொஞ்ச நஞ்ச கடம்பு கிடையாது, கனவு கிடையாது. கோடி கனவு கொண்டோம், கூடி நிறைவேற்ற ஓடி வாருங்கள் என் உடன் பிறந்தார்களே. இதான் எங்களுடைய அறைகூவல். 2000 ஏக்கரு, 2000 ஏக்கர்ல கரும்பு, 3000 ஏக்கர்ல வாழை, 4000 ஏக்கர் தென்னை. தென்னை அதிகமா இருக்கு. எங்க இருக்கு? கரூர், பொள்ளாச்சியில தென்னை மரம் இருக்கு. தென்னை மரம் சார்ந்த இண்டஸ்ட்ரி போறா தொழிற்சாலைய. தென்னையிலிருந்து பாய் பின்றது, ஈக்கி பின்றது, விளக்குமாறு. இந்த பிளாஸ்டிக் குச்சி சீன விளக்குமாறு வச்சாதான் உங்க கக்குசு கழுவுமாடா? ஏன் விளக்குமாறுல கழுவுனா கழுவாதா? சொல்லு. பண்றா போடுறா. தென்னை நாறு, நாறு பண்றது தேங்காயிலிருந்து தொழிற்சாலை, இண்டஸ்ட்ரி. ஏய், அமெரிக்காவில் கைத்து கட்டில் 40,000 விற்குதுரா. அது சொல்ல என்ன சொல்ல, இந்த ஆலையை எதையாவது பேச்சு பண்ண. டே, உண்மையிலே போய் திகரா விற்குதுரா. டே, மீன் குழம்பு வைக்கிற சட்டி 13,000 விற்குதுரா. டே, ஏண்டா இப்படி உங்களோட என்ன மாரடிக்க முடியலையடா? தினம் கத்துச்சா வேண்டியது இருக்கு. நாளைக்கு போய் ஈரோட்டில் பேசணும், நாளை மறுநாள் நீலகிரியில் பேசணும், அப்புறம் திருப்பூரில் பேசணும், அப்புறம் பொள்ளாச்சியில் பேசணும். இது என்ன கொடுமைது? ஒரு மகனை எவ்வளவுதான் கத்த விடுவீங்க? சொல்ல கத்தி கத்தி சீவன் செத்து போச்சும்பாங்கல்ல, அவ்வளவு ஒன்றும் பண்ண முடியல. இது ஒரு பாவப்பட்ட இனக்கூட்டமாயிருச்சு. அப்ப கல்வியை தனித்திறன் ஆற்றல் சார்ந்த கல்வியாக மாற்றும் போது என் பிள்ளைகள் உயர்ந்து சிறங்குவாங்க. நீங்க என் பெற்றோர்கள், பேரன்பு மிக்க என் உடன் பிறந்தார்கள், என் பெற்றோர்கள் சி தமிழ், விஜய் தொலைக்காட்சி பாருங்க, சூப்பர் சிங்கர் அப்படின்னு ஒரு நிகழ்ச்சி வருது. ரொம்ப சின்ன சின்ன பிள்ளைகள், நான் கூட அந்த நிகழ்ச்சிக்கு போனேன். ரொம்ப சின்ன சின்ன பிள்ளைகள் அவ்வளவு அழகாக பாடுகிறார்கள். அந்த இளம் வயதில் தன்னுடைய தனித்த ஆற்றலை பெருக்கிக் கொள்கிறார்கள். அந்த கவனம் உலகம் முழுமைக்கு போக உலகம் முழுமைக்கும் பறந்து போய் பாடுகிறார்கள். அப்புறம் திரையுலகில் பாடுகிறார்கள், இசை நிகழ்ச்சிகளில் பாடுகிறார்கள், பொருளாதாரத்தில் மேம்படுகிறார்கள். தனித்த ஆற்றல், ஒரே துறையில் ஆழ்ந்த கவனம், சாதனை. நீ ஒரு பாடம் வச்சிருக்க, அறிவியல்ல 100 வாங்கணும், வரலாறுல 100 வாங்கணும், புவியியல்ல வாங்கணும், அப்புறம் என்ன இருக்குது, இன்னொரு பாடம்னா இங்கிலீஷ்ல வாங்கணும், தமிழ்ல வாங்கணும், எல்லா கருமத்திலையும் 100 வாங்கணும். அறிவியல் நடத்துகிற ஆசிரியருக்கு புவியியல் தெரியாது, புவியியல் நடத்துகிற ஆசிரியருக்கு வரலாறு தெரியாது, வரலாறு நடத்துகிற ஆசிரியருக்கு வேதியியல் தெரியாது, தமிழ் நடத்துகிற ஆசிரியருக்கு இங்கிலீஷ் தெரியாது, இங்கிலீஷ் நடத்துகிற ஆசிரியருக்கு தமிழ் தெரியாது. ஆனால் எல்லாமே எனக்கு தெரியணும். 4 பாடத்தில் 100, 100க்கு 100, இங்கிலீஷ் 100, சயின்ஸ் 100, ஹிஸ்ட்ரி 100, புவியியல் 100. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், கங்க்ராச்சுலேஷன், வெரி குட், வெரி குட் ஸ்டூடெண்ட், வெரி குட் ஸ்டூடெண்ட், வெரி பிரில்லியன்ட் பாய். 4 வாத்தியார். ஒரே ஒரு பாடத்தில் தோத்துட்டேன். முட்டாப்பழ அறிவில்ல. எனக்கு ஒரு கன்ஃபியூஷன் வந்துடுது. இந்த 4 வாத்தியார் ரொம்ப அறிவாளின்னா, இந்த ஒரு வாத்தியார் நம்மளை முட்டாப்பைங்கிறானே, உண்மையிலே 4 பேர் சொன்னது போயா இல்லை பெஞ்சோரதாம்மா? போடா, எனக்கு என்ன தெரியுமா செஞ்சுட்டு போறேன்போ. உங்க மகன் என்ன படிச்சேன்? பிஏ எக்கனாமிக்ஸ், பொருளாதாரம். என்ன வேலை பார்த்துருக்கேன் பத்தியில்ல? இந்த எங்கூட உட்கார்ந்துருக்கிறவன்லாம் என்னென்னமா படிச்சாங்க. இந்த கேமரா வச்சு எடுத்துருக்கவங்களாம் அப்புறம் இன்ஜினியரு. இது ஒரு இன்ஜினியரு, இது ஒரு இன்ஜினியரு. என்னத்தையோ உன்னை படிச்சுட்டு என்னத்தையோ உன்னை செய்யுது. சம்பந்தம் கிடையாது, எதையாவது ஒன்று செஞ்சுட்டு போகிறது. எழுத படிக்க தெரிஞ்சுக்கணும், தாய்மொழியை நல்லா கற்றுக்கிறணும்,
நம்ம மொழியில் இல்லாத வளமை உலகத்தில் எந்த மொழியிலையும் கிடையாது. இங்கிலீஷ் தான் அறிவுன்னு இருக்குல்ல, அதை சிந்தனையிலிருந்து எடுக்கணும். இங்கிலீஷ் நாட் அ நாலேஜ், இட்ஸ் எ லாங்குவேஜ். அதை புரிஞ்சுக்கணும். போட்டு குழப்பிக்கிட்டு ஆங்கிலம் பேசிட்டா உங்களுடைய இங்கிலீஷ் நாலேஜ் எப்படி இருக்குது? இங்கிலீஷ் நாலேஜ் இல்லடா, லாங்குவேஜ். முட்டாள். எத்தனை காலத்துக்கு உனக்கு படம் நடத்துறது? பிரிட்டன்ல பிச்சைக்காரன் இங்கிலீஷ் தான்டா பிச்சை எடுத்திருக்கான், பிச்சைக்காரப்பல. ஐயோ, இவைகளோட பெரிய கொடுமையா இருக்கு. கல்வி முறையவே மாத்தணுங்கிறேன் நான். என் பிள்ளைகளை தொல்லை பண்ணாத. நான் என்ன தெரியும், நோ ஹோம்ஒர்க். ஹோம்ஒர்க் கொடுத்தா கொண்டுருவேன் டீச்சரை. 5 மணி நேரம் வர்றான்ல, பள்ளிக்கூடத்து சுவர்லாம் செல்ஃப் வச்சிருவேன். சரவணன் சரவணன் எழுதி புத்தகத்தை வச்சுட்டு பூட்டிட்டு போயிட வேண்டியதான். காலையில் வந்து எடுத்து படிக்க வேண்டியதான். அந்த நேரம் படித்தா போதும். கல்வி சுகமாக இருக்கணும், சுமையாக இருக்கக்கூடாது. என் பிள்ளைகளுக்கு இந்த சனி ஞாயிறு விடுமுறை விடுறேன்ல, ஐயோ எதுக்குடா ஐயா விடுமுறை விட்டார், நம்ம பள்ளிக்கூடத்துக்கே போயிடலாமாடான்னு தேடுற அளவுக்கு கொண்டு வந்துடுவேன். அரசு பள்ளி கல்லூரியை நோக்கி என் பிள்ளைகளை படையெடுக்க வச்சிருவேன். அது என்ன செய்வா சீமான்? அரசு பள்ளி கல்லூரியில் படித்தவர்களுக்குத்தான் வேலையில் முன்னுரிமை சட்டம். தனியார் பள்ளியில் படித்தேன், இருப்ப ரைட்டுப்பா, என் பிள்ளை பட்டினியா இருக்கான், அவனுக்கு வேலை கொடுத்துட்டு என்னடா படிச்சிருக்கேன், மிச்சம் 10 இடம் இருக்கு, போட்டு விடு இந்த பள்ளிகளுக்கு. இதை தனியார் பள்ளிக்கூடத்தில் படிச்சிருக்கேன், இதை கல்லூரியில் படிச்சிருக்கேன். ஐயா தமிழ் வழியில் பள்ளிக்கூடம் கொண்ட கல்வி கொண்டான்னு எதுக்கு இங்கிலீஷில் படித்தேன் அப்படின்னா, ஐயா வெளிநாட்டில் போய் வேலை செய்யலாம்னு. போயிட்டு வாயா, பாஸ்போர்ட் விசா கொடுத்து கொடுப்பா, போயிட்டு செலவுக்கு அது காசு வேணுமா தம்பி. இந்தி என்னத்துக்கு இப்போ படித்தேன்? ஐயா வட இந்தியாவில் வேலை, கிளம்புப்பா. இந்த 1.5 கோடி பேர் இந்திக்கார போயிருக்கேன், அவனையும் கூட்டிகிட்டு போப்பா, நீ போப்பா. என்ன தேவை சொல்றது? இந்தி படிக்கலைன்னா எப்படிங்க? நான் இந்தியை படிச்சுட்டு அங்கே போய் சோன்பா படி விற்கிறதா, இல்லை சொட்டு விற்கிறதா, இல்லை பானிபூரி விற்கிறதா? டே பரதேசி பல, என்ன தேவை பேசிட்டு இருக்காதுடா. உலகத்தின் மூத்த மொழிடா நான். இந்தியாவில் இருக்கிற மொழிகளிலே மிக 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 பின்னாடி வந்த மொழி இந்தி. உருதுக்கும் பின்னாடி வந்த மொழி இந்தி. இந்தியாவில் இருக்கிற மொழிகளிலே மிக மிக மூத்த மொழி என் உயிர் தமிழ், என் தாய்மொழி. நீ படிக்கிறனா எல்லா பரதேசியும் தமிழ்ல படிடா, என்னதுக்குடா இந்தி படிக்க சொல்ற? இந்தி படி இந்தி படி கொன்னுருவேன், சேட்டையை போட்டு அலையக்கூடாது. அது என்னங்க இந்தி படிக்காம எப்படிங்க அப்படின்னா, சரி கல்வி முறை தப்பா இருக்கு. இங்க பேசி என் தம்பி கூட சொன்னாங்க, கல்வியின் என் தம்பி இடும்பவனம் கார்த்தி கூட குறிப்பிட்டாரு, சமச்சீர் கல்வி பாடமுறை இருக்கு, ஆனா சமச்சீரான கல்வி முறை இல்லை. என் கையிலையும் ஒரு புத்தகம் இருக்கு, அதே இன்னொருத்தர் கையிலையும் புத்தகம் இருக்கு. அவர் படிக்கிற பள்ளிக்கூடத்தில் விளையாட்டு திடல் இருக்கு, கழிவறை இருக்கு, காணொலியில் தொலைக்காட்சி இருக்கு, கரும்பலகை இருக்கு. எப்பவுமே நகர்ப்புறங்களில் வந்து ஏ கிரேடு ஆசிரியர்களை பணியமர்த்துகிறார்கள். சிற்றூர்களை சி கிரேடு தேர்டு 3ஆம் தர ஆசிரியர்களை பணி நியமித்துகிறார். நல்லா கவனிச்சுக்கணும், நல்லா விளங்கிக்கணும். இப்போ இந்த ஏ கிரேடு ஆசிரியர்கள் இவர்கள் அதே பாடத்தை நடத்துகிறார்கள், இந்த சி கிரேடு ஆசிரியர்கள் அதே பாடத்தை நடத்துகிறார். நல்லா விளங்கிக்கணும். இப்ப கல்வி முறை ஒன்றா இல்லை, பாடத்திட்டம் ஒன்றா இருக்கு. பாடத்திட்டம் சமச்சீரா இருக்கு. ஏன் புத்தகம் ஒண்ணுதான், அவர் புத்தகம் ஒண்ணுதான், ஆனால் பாடம் நடத்துகிற ஆசிரியர்கள். நான் வந்து தீவர இடத்துல தீ வரணும், ஆன் வர இடத்துல ஆன் வரணும் அப்படின்னு என்னுடைய இங்கிலீஷ் ஆசிரியர். எந்தெந்த இடத்துல தீ வரும், எந்தெந்த இடத்துல ஆன் வரும்னு கேட்டல, சிடம், அவ்வளவுதான் அவருடைய ஆங்கிலேயர். புரிஞ்சா? இதான் பிரச்சனைங்க. அப்ப கல்வி பாடத்திட்டம் ஒன்றாக இருக்கு, கல்வி முறை ஒன்றாக இல்லை. அப்ப அதை மாத்தணும். அப்ப ஏழைக்கு ஒரு கல்வி, பணக்காரனுக்கு ஒரு கல்வி, நகர்ப்புறத்தில் ஒரு கல்வி, சிற்றூர்களில் ஒரு கல்வியின் தரம் என்பதை ஏற்க இயலாது.
இந்த நாட்டின் முதல் குடிமகனுக்கு அவன் மகனுக்கு என்ன கல்வியோ அது கடைகோடி மகனுக்கும் கிடைப்பதுதான் சமச்சீரான கல்வி, சரியான கல்வி, ஜனநாயகம். அதுதான் இந்த நாட்டின் முதல் குடிமகனுக்கு என்ன மருத்துவம் கிடைக்கிறதோ அது கடைகோடி மகனுக்கும் கிடைக்கணும். அதுதான் ஜனநாயகம், அதுதான் மாண்புமிக்க மக்களாட்சி. அதை உருவாக்குவதுதான் உங்கள் பிள்ளைகளின் பெரும் கனவு என்பதை அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள் புரிந்து கொள்ளணும். நீங்க பாத்தீங்க, நம் பெற்றோர்கள் கல்வி கட்டணம் கட்ட முடியாம காதல கம்மல்ல கழட்டி விற்க, வளையல விற்க, நகையை விற்க, அந்த நிலைமை ஏன் வருது? அப்ப கல்விக்குன்னு வரி எடுக்கிறியா இல்லையா? இத்தனை ஆயிரம் கோடி ஒதுக்குறியா இல்லையா? ஒதுக்குற, அது எங்க வேண்டி ஒதுக்குற? ஏன் கல்வியின் தரம் சரியில்லை? ஏன் சரியில்லை? அரசு பள்ளி கல்லூரிகளில் பணி செய்கிற பேராசிரியர் பெருமக்கள், ஆசிரியர் பெருமக்களின் பிள்ளைகளே அந்த பள்ளியில் கல்லூரியில் படிக்கல என்றால் கல்வியின் தரம் என்ன ஆகுது? ஒரு நாட்டின் செல்வத்திலே அறிவு செல்வம் ஆகச் சிறந்தது என்றால் அறிவை வளர்க்கும் கல்வியை, உயிரை காக்கும் மருத்துவத்தை உலக தரத்திற்கு உயர்த்தி தள்ளணும். உங்க மகன் தள்ளுவேன். ஏன்? உன் மகன். நான் தலைவன் இல்லை, நான் வானத்தில் இருந்து இந்த பூமியை ரசிக்க வந்தவன் அல்ல, உன் வயிற்றில் இருந்து வந்தவன், உனக்கு உணர்வா வந்தவன், உறவா வந்தவன், உடன் பிறந்தவன். அதனால நான் நிக்கிறேன், உறுதியா நிக்கிறேன், செய்யணும் அப்படின்னு. இது என் நாடு, இது என் மக்கள், என் உறவுகள். அப்படி யாரு நிப்பா? 30 விழுக்காடு கேரளாவில் பினராயி விஜயன் வந்த பிறகு 30 விழுக்காடு அரசு பள்ளி கல்லூரிகளை நோக்கி மாணவர்கள் திரும்புவது கூடியிருக்குங்கிறான். 30 விழுக்காடு. ஆனா இங்க ஏன் அரசு பள்ளி கல்லூரியில் தரத்தை உயர்த்த முடியாது? ஏன்னா இவன் வச்சிருக்கிற தனியார் கல்லூரி இருக்குல்ல, பள்ளி இருக்குல்ல, அது படுத்துக்கிறோம். அதை வச்சிருக்க யாரு? நாட்டை ஆள்ற அமைச்சர்கள். ஏவாவளுக்கு கல்லூரி, KNR கல்லூரி, SKKSR கல்லூரி, எல்லாருக்கும் கல்லூரி. உங்க மகன்கிட்ட கொடுத்து பாரு, 5 வருஷத்துல மொத்த பேரும் மூடிடுவான், திருப்பிடுவேன் எல்லா பக்கமும். ஒரே கேள்விதான் உங்கள் மகன் உங்கள் முன்னாடி வைக்கிற கேள்வி. 8 கோடி மக்களால் நிறுவப்படுகிற அரசால் முடியாத ஒன்றை ஒரு தனி மனிதன் கொடுத்து விடுவான், தனிப்பிற முதலாளி கொடுத்து விடுவான் என்றால் அரசு இதற்கு புடுங்கிறதுக்கு எதுக்கு? சொல்லு. உலகத்துல எல்லா நாடுகளிலும் அரசு நடத்துகிற எல்லாம் சிறப்பா இருக்கு. மருத்துவமனையா, போக்குவரத்தா, கல்வி நிறுவனமா. ஆனா என் நாட்டில் எல்லாம் தரங்கட்டு இருக்கு. ஏன்? தரங்கட்டவர் கையிலேயே 70 ஆண்டுகளாக ஆட்சி இருக்கு. தான் பிரச்சனை. அது வேற வழி இல்லப்பா, வேற வழி இல்லப்பா, அது சொல்லக்கூடாது. நாமளே ஒரு வழியா மாறணும். பாதையை தேடாத, உருவாக்கு, அதான் வழி. அப்படி பார்த்தே இருக்காத, இறங்கி நட, பாதையாயிரும். அதனால இந்த முறையில் எந்த வளர்ச்சியையும் நாம் தொட முடியாது. ஒருத்தர் நீச்சல் போட்டியில் பங்கேற்கிறார், நீச்சல்லையே சிறந்த வீரன் ஆகிறார். ஒருத்தர் இறகு பந்து ஷட்டில் காக் ஆடுறார், சிறந்த வீரர் ஆகிறார். ஒருத்தர் டென்னிஸ் ஆடுறார், சிறந்த வீரர் ஆகிறார். ஒரே துறையில் கவனம் செய்கிறார். அப்ப தனித்திறன் ஆற்றலை கண்டுணர்ந்து கொண்டு வரணும் கல்வி முறை. அந்த கல்வியைத்தான் உங்கள் பிள்ளைகள் கொண்டு வர முயற்சிக்கிறோம். அதற்கு நீங்கள் செய்ய வேண்டிய கடமை ஒன்று இருக்கிறது. உங்கள் மதிப்புமிக்க வாக்கை, உரிமையை எளிய பிள்ளைகள் எங்களுக்கு தந்து வெற்றி பெற செய்ய வேண்டும். விவசாயிக்கு விவசாயியே ஓட்டு போடலைன்னா வேற வேம்படுவான்? சொல்லுங்க. சின்னம் கேட்கும்போது எனக்கும்
தேர்தல் ஆணையத்துக்கும் பிரச்சனை. முதல்ல நான் புலியை கேட்டேன், புலி குடு அப்படின்னு. அப்படியே பார்த்தாங்க, யாரா புலியை கேட்குறாரு அப்படின்னு. சரி காளை மாடை கொடு, அது உயிர் உள்ள எதையும் தர முடியாது. சரி மயிலை கொடு, அது தேசிய பறவை, அதை எப்படி தர முடியும்? அப்போ தேசிய மலர் தாமரை மட்டும் இதுக்கு பிஜேபி கொடுத்த, காளை மாடை தர முடியாதுன்னா அப்போ யானையை மட்டும் இதுக்கு மாயாவதி கொடுத்த. அதெல்லாம் அப்போ நடந்துருச்சு. அப்போ நான் பின்னாடி பிறந்ததான் உனக்கு பிரச்சனையா இருக்கா? இதில் எதையாவது உனக்கு கொடு அப்படின்னு சண்டை. உயிருள்ள எதையும் உனக்கு தர முடியாதுன்ட்டான். ஆனால் விவசாயி சின்னமாக கொடுத்துட்டான். இது காரணம் என்ன? எந்த விவசாயம் உயிரோடு இல்லைன்னு அவனுக்கு தெரியும். அதே சீமானுக்கு அவன் தம்பிகளுக்கும் பிள்ளைகளுக்கும் கொடுத்தான். உயிரை கொடுத்தாது போராடி விவசாயியை காப்பாற்றிடுவான்னு கொடுத்தான். இதுதான் நடக்குது. கல்வியின் தரத்தை நீங்கள் எழுதி வையுங்கள். கரூர் பெருநகரில் இருந்து உங்கள் மகன் ஒரு உறுதியை தருகிறேன். தென்கொரியா உலகத்தில் கல்வியில் முதலிடத்தில் இருக்கிறது என்பது உலக பட்டியல், அது வரிசை பட்டியல். அதை தாண்டி தென்கோடியில் தமிழ்நாடு உலகத் தரத்தில் கல்வியில் இருக்கிறது என்பதை நான் சாதித்து காட்டவில்லை என்றால் உங்கள் மகனிடத்திலே நீங்கள் கேள்விகள். ஆக சிறந்த கல்வியை என் பிள்ளைகளுக்கு கொடுப்பேன். அதற்காக உங்கள் பிள்ளைகளை நீங்கள் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று வேண்டுகிறேன். வருகிற 24 நாடாளுமன்ற தேர்தல், 26 சட்டமன்ற தேர்தலிலும் உங்கள் பிள்ளைகள் தனித்துதான் போட்டியிடுவோம். போன முறை மதிப்புமிக்க மருத்துவ பெருமகன் எங்கள் ஐயா கருப்பையா அவர்களை நிறுத்தினேன். இம்முறையும் அவருக்கு வாய்ப்பு கொடுப்பேன். நீங்கள் அவரை வெற்றி பெற செய்வீர்கள் என்ற நம்பிக்கையோடு நீங்கள் எங்களை தோற்கடிக்கவில்லை, நீங்கள் தொடர்ந்து தோற்று போகிறீர்கள். அதான் எங்களுக்கு இருக்கிற வருத்தமும் வேதனையும். அதனால் என் அன்பு மக்கள், தயவு செய்து உங்கள் பிள்ளைகளுக்கு பேராதரவு தாருங்கள். கல்வி என்பது மானுட உரிமை, ஒரு அறிவின் தேடல். அறிஞர் சாக்ரட்டிஸ் அவர்கள் மரண தண்டனை விதித்தாகிவிட்டது. என் அன்புக்குரிய தம்பி தங்கைகளே, மது விஷத்தை கோப்பையில் ஊற்றி கொடுத்து விட்டார்கள். நல்லா கவனிச்சுக்கணும். நீங்கள் 1 மணி நேரம் எடுத்து குடிக்கலாம் என்று சொல்கிறார்கள். அவர் வாங்கி படக்கென்று குடித்து விட்டார். விஷத்தை அறிந்திட்டு தன் மாணவர்கள்ட்ட சொல்றார், நீங்கள் கேட்டு தெரிந்து கொள்ள ஏதாவது செய்தி இருக்குதா? ஏனால் என் கண் மங்களாகிறது, என் உயிர் பிதுங்கி வெளியேறுகிறது. அதுக்குள் எதையாவது தெரிந்து கொள்ள ஆசைப்பட்டால் இடத்தில் கேளுங்கன்றான். அது கற்பித்தல். அவன் சிறையில் இருக்கிறான், அவன் சாக போகிறான். அப்போது ஒரு இசைக்கலைஞன் இசையை பிரமாதமாக வாசிக்கிறான். அந்த இசையை எனக்கு கற்றுக்கொடு என்று கேட்கும்போது அவன் சொல்றான், நீ தான் சாக போறியே, சாக பொறியில உனக்கு எதுக்கு இது தெரிஞ்சு என்ன பண்ண போறேன்னு? புதிதாக ஒன்றை தெரிந்து கொண்டு சாகிறேனேங்கிறான். அது கற்றலின் தேடல். எனவே என் அன்பிற்குரிய தம்பி தங்கைகள், தேடுங்கள், அறிவை தேடி ஓடுங்கள். புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் சொல்வது போல பாடங்களை படிப்பதோடு நிறுத்தி விடாதீர்கள். படித்த ஆசிரியர்களிடம் படிக்காதீர்கள். என் உடன் பிறந்தார்களே, படித்து கொண்டு இருக்கிற ஆசிரியர்களிடத்திலே படியுங்கள். மார்க்ஸ் சொல்லுகிறான், என் மரண நொடி வரை நான் மாணவனாகத்தான் இருப்பேன். பகத்சிங் தூக்கு தண்டனை, காலையில் தூக்கு, லெனின் எழுதிய அரசும் புரட்சிங்கிற புத்தகத்தை படிச்சுட்டு இருக்கான். காலையில தூக்கு தண்டனை, சாக போறான், படிச்சுட்டு இருக்கான். பேரறிஞர் அண்ணா அமெரிக்காவில் அறுவை சிகிச்சை, புற்றுநோய்க்கு. இந்த அறுவை சிகிச்சையை ஒரு நாள் தள்ளி போட முடியுமா? இந்த புத்தகத்தில் பாதிக்கு மேல படிச்சிட்டேன், பாதி இருக்கு, முழுக்க படிச்சிடுறேன், அப்புறம் நீ அறுவை சிகிச்சை பண்ணு, செத்தாலும் பரவாயில்லைன்ற. அப்படி. அதனால கல்வி என்பது அறிவை வளர்க்கிற ஆகப்பெரும் கருவி என்பதை அறிவார்ந்த தமிழ் சமூகத்தின் தம்பி தங்கைகள் புரிந்து கொண்டு படிக்கணும். பாடத்தை படிப்பது மட்டுமல்ல, தேடி தேடி படிக்கணும். சீன பெரும் புரட்சியாளன் மாசேத்துங் சொல்கிறான், நீ உன் முன்னோர்களோட, மாபெரும் புரட்சியாளர்களோட, ஆகப்பெரும் வீரர்களோட பேச வேணுமா, பழக வேண்டுமா, லைப்ரரிக்கு போடா, நூலகத்துக்குள்ள போடா அப்படின்னு.
அங்க இருக்காங்கடா எல்லாரும் போய் பேசுறா அப்படி. அறிஞர் பெர்னாட்ஸா அறிஞரானது எப்படி? அவரே சொல்றாரு, எனக்கு மாற்று உடை இல்லை, மேலாடை இல்லை, கோட் இல்லை, ஓவர் கோட் இல்லை, ஒன்றே ஒன்று தான் இருந்துச்சு. அதையே போட்டுக்கிட்டு இருந்த வேர்த்து 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 உப்பு படிஞ்சு நாத்தம் வந்துருச்சு. என்னுடைய உடல் நாற்றமே என்னால் தாங்க முடியல. இதை கலட்டியோ துவைக்கவோ ஒன்றும் பண்ண முடியல. இப்போ என்ன செய்யணும் தெரியல. சன நடமாட்டத்துக்குள்ளே போக முடியாது. என்னை ஒரு மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. எங்கேயாவது ஒதுக்குப்புறமாக போய் இருக்கலாம்னு பார்த்தேன். அதுக்கு எனக்கு கிடைச்ச ஒரே இடம் நூலகம், லைப்ரரி. ஒரு ஓரமாக போய் லைப்ரரி திறந்தோன்னு உட்காந்துக்கிடுவேன். 3 வரைக்கும் இருப்பேன். அப்போ என்ன செய்யணும் தெரியல. என்ன புத்தகம் இருக்கோ எல்லாத்தையும் எடுத்து படித்தேன். நான் அறிஞன் ஆயிட்டேங்கிறான். அப்படி அது மாதிரி விட்டுறாதீங்க, படிங்க, படிச்சுக்கிட்டே இருங்க. வாசிப்பது போல வாசிப்பதையும் நீங்கள் கடைபிடிக்க வேண்டும். என் அன்பிற்குரியவர்களே, தொட்டு பார்த்தால் காகிதம், தொடர்ந்து படித்தால் அது ஆயுதம் என்பதை அறிவார்ந்த தமிழ் சமூகத்தின் தம்பிதங்கைகள் புரிந்து கொண்டு, கல்வி என்பது மானுட உரிமை, அதை காப்பது ஒவ்வொரு மான தமிழனின் கடமை என்ற முடிவோடு கலைந்து செல்லுங்கள். இன்று கலைவோம். கூடி கலையும் காகங்களாக இல்லாமல் கூடி பொழியும் மேகங்களாக நாம் கூடுவோம். நன்றி, வணக்கம். நாம் தமிழர். அவங்களுக்கு என்ன பேர் ஏதாவது குறிச்சிருப்பாங்கல்ல? மகிழினியாலா? கொண்டாங்க, குட்டியை கொண்டாங்க. இந்த அன்பு செல்வத்திற்கு மகிழினியால் என்று பெயர் சூட்டுகிறேன். இந்த அன்பு செல்வத்திற்கு கதிரவன் என்று பெயர் சூட்டுகிறேன். இவனாவது இந்த விடியா ஆட்சியிலிருந்து ஒரு விடியலை கொண்டு வரட்டும். கதிரவன் இந்த அன்பு செல்வத்திற்கு நாங்கள் முன்னெடுக்கிற தமிழ் தேசிய அரசியலின் முன்னத்தி ஏறாக இருக்கிற என் அண்ணன் பொன்பரப்பி தமிழரசன் பெயரை அவர் நினைவாக இவருக்கு சூட்டுகிறேன். தமிழ் அரசன், தமிழ் அரசன், தமிழ் அரசன். இந்த அன்பு செல்வத்திற்கு பூந்தென்றல் என்று பெயர் சூட்டுகிறேன். பூந்தென்றல் என்று பெயர் சூட்டுகிறேன். இது முறை மாமாவோட சீர். பணிக்கம்பட்டி திருவிக அரசு பள்ளி குழந்தைகள் தங்களுடைய வருங்கால முதல்வருக்கு தங்களுடைய பொற்குறங்களால் புத்தகங்களை பரிசளிக்கிறார்கள்.